15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கீழ்பெண்ணாத்தூர் மற்றும் 156 ஊர்களுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் சீரமைக்கப்பட்டிருக்கு. துரிஞ்சாபுரம் ஊராட்சி ஒன்றியத்துல 4 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒழுங்குமுறை விற்பனை கூடம். துரிஞ்சா ஆற்றின் குறுக்கே வெறையூர் தண்டரை கிராமங்களை இணைக்கும் வகையில ஒரு உயர்மட்ட பாலம் அமைக்கின்ற பணி. கீழ்பெண்ணாத்தூர்ல 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிறு விளையாட்டு அரங்கம் மினி இண்டோர் ஸ்டேடியம் அமைக்கின்ற பணி. வேட்டவனம் பேரூராட்சியில எரிவாயு தகன மேடை. இப்படி இந்த பகுதிக்கு பல்வேறு பணிகளை திட்டங்களை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சு கொடுத்திருக்கிறார். உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிச்சயம் உங்களுக்கு செஞ்சு தருவார். இப்படி பல்வேறு கோரிக்கைகளையும் திட்டங்களையும் நிறைவேற்றிட்டுதான் அந்த உரிமையோடு உண்மையெல்லாம் சந்திக்க பிச்சாண்டியவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல நீங்க வாக்களிக்கணும் அப்படின்னு உரிமையோடு கேட்க வந்திருக்க. நம்முடைய முதலமைச்சர்கள் பல்வேறு திட்டங்களை சொந்த திட்டங்கள் அத்தனையும் செஞ்சு முடிச்சிருக்கிறார். சட்டமன்ற தேர்தல் 2021 சட்டமன்ற தேர்தல் அப்போ கொடுத்த வாக்குறுதிகளை செஞ்ச அந்த தைரியத்துல உங்களை எல்லாம் சந்திக்க நான் வந்திருக்கிறேன். உதாரணத்துக்கு சில திட்டங்களை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். சென்ற சட்டமன்ற தேர்தல் முடியும் போது நம்முடைய தலைவர் முதலமைச்சரா பொறுப்பேற்று அவர் போட்ட முதல் கையெழுத்து தேர்தல் அறிக்கையில நாம சொன்ன வாக்குறுதி மகளிருக்கான விடியல் பயண திட்டம். இன்னைக்கு பல்வேறு மகளிர் லட்சக்கணக்கான மகளிர் இந்த திட்டத்துல பயன்படுத்திட்டு வராங்க. ஒவ்வொரு மகளிரும் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் மாசம் சேவிச்சிருக்கிறாங்க. குழந்தைங்க பள்ளிக்கூடத்திற்கு வரணும் படிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு 1ஆம் வகுப்புல பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு லேப்டாப் திட்டத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. 2019ஆம் ஆண்டு இந்த திட்டம் நிறுத்தப்பட்டது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் லேப்டாப் திட்டம் பள்ளி குழந்தைகளை விட கல்லூரிக்கு போற பசங்களுக்கு இன்னும் உபயோகமா இருக்கும். அவங்க ப்ராஜெக்ட் ரெடி பண்றதுக்கு, அவங்க படிச்சுட்டு ஒரு இடத்துக்கு ஒரு உயரத்துக்கு வேலை சேரும் பொழுது அந்த லேப்டாப் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு இன்னைக்கு கல்லூரி மாணவர்களுக்கு 10 லட்சம் லேப்டாப்புகளை நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. இப்படி பல்வேறு திட்டங்கள். இன்னைக்கு உயர்கல்விக்கு அதிக முக்கியத்துவம் மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கி இருக்கு. GER சொல்லுவாங்க, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, உயர்கல்வி சேர்க்கை விகிதம். பள்ளிக்கூடம் படிச்சுட்டு எத்தனை பேரு கல்லூரி படிக்க போறாங்கிறதா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. இன்னைக்கு இந்தியாவுடைய இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுடைய GER எவ்வளவு தெரியுமா? 25% தான். ஆனா தமிழ்நாட்டுடைய GER எவ்வளவு தெரியுமா? 2 மடங்கு அதிகம், 50% நம்முடைய தமிழ்நாட்டுடைய GER. பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இன்னைக்கு நிறைய பேர் கல்லூரி படிக்க போறாங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய அரசு அவ்வளவு திட்டங்களை செயல்படுத்துறோம். கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அரசாக நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைஞ்ச உடனே அதை 2000 ரூபாய் உயர்த்தி தருவாங்க வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். பல வாக்குறுதி கொடுத்திருக்கோம். காலை உணவு திட்டம் இப்போ 5ஆம் வகுப்பு வரைக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் அதை விரிவாக்கம் செஞ்சு 8ஆம் வகுப்பு வரைக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் விரிவு செய்யப்படும். புதுவை பெண் தமிழ் புதல்வர் 1000 ரூபாயிலிருந்து மாசம் 1500 ரூபாயாக உயர்த்தி தரப்படும். அதுல OAP முதியோர் உதவித்தொகை இப்ப மாசம் 1200 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க முதியோர்கள். அவங்களுக்கு OAP 2000 ரூபாயாக உயர்த்தி தரப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதியம் 1500 இருந்து 2500 ரூபாயாக உயர்த்தி தரப்படும். 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும். இப்போ ஒரே மாசத்துல 10 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்த மாதிரி அடுத்த 5 ஆண்டுகள்ல 35 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும். நெல் கொள்முதல் குவிண்டால் அடுக்கு 3500 ரூபாயாக உயர்த்தி தரப்படும். மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் எந்த கேரண்டி இல்லாமல் பிணை இல்லாமல் கடன் வசதி ஏற்படுத்தி தரப்படும். அடுத்த 5 ஆண்டுகள் கலைஞர் கனவு திட்டத்தின் மூலம் 10 லட்சம் வீடுகள் கட்டி தரப்படும். இல்லத்தரசி திட்டம் ஆட்சி அமைந்த நம்முடைய அரசு அனைத்து மகளிருக்கும் ஒரு கூப்பன் வழங்கப்படும். அந்த கூப்பனுடைய மதிப்பு ரூபாய் 8000 ரூபாய். அந்த கூப்பன் வச்சு நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான மின்சாதன வசதிகள், டிவியோ, ஃப்ரிட்ஜோ, குக்கரோ, மைக்ரோவேவ் அவனோ, மிக்சி, கிரைண்டர், இதுல ஏதாவது ஒண்ணு நீங்களே தேர்வு செஞ்சு நீங்களே வாங்கிக் கொள்ளலாம்.
இதுதான் இல்லத்தரசி திட்டம். இதெல்லாம் நடக்கணும்னா மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கணும். நம்முடைய தலைவர் முதலமைச்சரா உட்காரணும். அதை செஞ்சு காட்டுவீங்களா? இன்னைக்கு ஒவ்வொரு இங்க தொகுதியில செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களை நான் சொல்லி காட்டினேன். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் நம்முடைய தலைவர் நம்முடைய அரசு திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். அதனால இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்டேட்டாக நம்முடைய தமிழ்நாடு 11.19% வளர்ச்சி, 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு வந்திருக்கு. நம்முடைய தமிழ்நாடு இவ்வளவு சாதனைகள் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா ஒன்றிய அரசு நமக்கு ஏதாவது திட்டங்களை கொடுக்குறாங்களா? நம்ம கேட்கிற நிதியை கொடுக்குறாங்களா? ஒன்றிய பாஜக அரசு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வராங்க. ஆனா திட்டங்கள் வருதா? நிதி வருதா? எதுவும் வர்றதில்லை. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்வி கொள்கையை திணிக்க பார்க்கறாங்க. இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையை நாம ஏத்துக்கலன்னு கல்வி நிதி 2500 கோடி ரூபாய் ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கல. இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி ஏன் ஏத்துக்கல? அதுல மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்கிற முயற்சி தான் நியூ எஜுகேஷன் பாலிசி. நம்முடைய தலைவர் சொல்லிட்டாங்க, ஒன்றிய அரசு 2500 கோடி இல்ல 10,000 கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள நான் மீண்டும் ஹிந்தியை திணிக்க விட மாட்டேன். தேர்தல் மோடியா தமிழ்நாடா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய தேர்தல். இது நிச்சயம் மீண்டும் நாம வெற்றி பெறுவோம். தமிழ்நாடு நிச்சயம் வெற்றி பெறும். இன்னைக்கு பிஜேபி அவங்க ஒரு டீமா இறங்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பிஜேபியோட ஏ டீம், பி டீம், சி டீம், பல டீம்ல இறங்குது. எத்தனை டீம் வந்தாலும் நம்முடைய தமிழ்நாட்டில் திமுக தான் சாம்பியன், திமுக தான் வெற்றி, உதவி சூரியன் தான் நிச்சயம் வெற்றி பெறும்.